பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதியும் ராஜியும் பாண்டியன் இருந்துட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் பெரிய அண்ணனை பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னு ராஜியெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அவருக்கு வேறு உடம்பு முடியாமல் ஆப்ரேஷன் வேறு பண்ணிட்டு வந்திருக்காரு. அவரை பார்த்து நீங்கள் பழம்லாம் கொடுத்துட்டு அவரை பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போகும்போது தனியாக போகாது, ராஜியும் கூட கூட்டிகிட்டு போமா அப்படின்ற மாதிரி கோமதி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. கோமதியும் ராஜியும் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைம்மா வேண்டாம், உங்கள் சின்ன அண்ணனை பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, ஏதாவது அவர் தேவையில்லாமல் பேசுவார், அது உன் பெரிய அண்ணனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடும். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷன், அவரை போய் நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் வரலாமா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அவங்க இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வெளியில் அது கிளம்பி போகிறாரு, அதனால் வீட்டிலே இருந்து ஒரு 2 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், அதுக்குன்னு பெட்லேயே இருக்க சொல்லாதீங்க, அவரை வாக்கிங்கெல்லாம் போக சொல்லுங்கள். அதுக்கு அடுத்து தான் அவரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட சொல்லுங்கள், ஃப்ரூட்ஸு சாப்பிட முடியலனாலையும் ஜூஸு, அதுக்கு அடுத்து தான் கஞ்சி, இந்த மாதிரி அவர் சாப்பிடணுமா, தேவையில்லாமல் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமனார் மேலே இவனுக்கு எவ்வளோ பாசன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து கோமதி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ராஜி இதை கேட்டோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி உங்கள் சின்ன அண்ணன் ஏதாவது பேசினா கூட நீ எதையும் பேச வேண்டாம், உன் பாட்டுக்கு போகிற, அவரை பார்க்குற, நல்லா விசாரிக்கிற, அதுக்கப்புறமா முடிஞ்சால் அவருக்கு நீயே ஜூஸ் போட்டு கொடு, நல்லபடியாக பார்த்துட்டு நல்லபடியாக திரும்ப வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜியெல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. பாண்டியனும் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம ராஜியும் கோமதியும் அங்கேருந்து வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க சின்ன வண்டி இல்லை. அப்படின்னா உங்கள் சித்தப்பா இல்லடி, நாம் போய் தாராளமாக அண்ணனை பார்த்து பேசிட்டு வந்துடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதியும் ராஜியும் உள்ளே போக போகிறாங்க. அதனால் காந்திமதி தான் வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மானு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அம்மாச்சி வெளியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு, வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வாமா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ரொம்பவே சந்தோஷமாக கோமதியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் சத்தம் கேட்டு நம்ம வடிவும் மாறி வந்துடுறாங்க. என்ன இந்த பக்கம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் நீ நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராஜி இந்த வீட்டு பொண்ணு தானே, ஏன் ராஜுக்கு வர உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, இல்லை ரொம்ப நாள் ஆச்சு, எக்ஸாமெல்லாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நல்லா எழுதியிருக்கேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உள்ளே தான் இருக்காரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அண்ணன் தூங்குது போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வடிவு இருந்துட்டு, இல்லை அவர் இப்போ தான் சும்மா படுக்கிறேன்னு படுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வடிவு இருந்துட்டு, ஏங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோமதியும் ராஜியும் பார்த்தோன்னே அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கடுத்ததாக உட்கார் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பக்கத்துலேயும் கோமதியும் பக்கத்துலேயும் உட்கார வச்சுக்கிட்டு, அண்ணன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, இப்போல்லாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததா, நீ கதிரை ரொம்பவே நல்லா வளர்த்துருக்கம்மா, என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான் தெரியுமா, என்னால் தான் அவங்க எல்லாருக்கிட்டேயும் பொய் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலையும் அவன் இதுக்காக தான் பொய் சொல்லியிருக்கான்னு கேட்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியும் ராஜியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பையன்ற நாங்கள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் பையன் ஸ்தானத்தில் இருந்து கதிர் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்ததுலேருந்து கதிரை பற்றி மட்டும்தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, யாரை பற்றியும் இவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வடிவு ஒரு பக்கமும் அதே மாதிரி நம்ம காந்திமதி ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம குமர்வேல் வராரு. பெரியப்பா எங்க, அம்மாச்சி
எங்க? பெரியம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும், "அவங்கலாம் ரூம்ல இருக்காங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. "ஓ! அப்படியாம்மா? ஆமா, என் கோமதியும், ராஜியும் வந்திருக்காங்க. உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "அவங்க எதுக்காக வந்தாங்க? ஏன் அவங்களுக்கு இங்க வரதுக்கு உரிமை இல்லையா என்ன? அவங்க இங்க வருவாங்கடா" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, போய் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ராஜியோட கைய முத்துவேல் வந்து பிடிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காரு. அம்மாச்சி இருந்துட்டு, "நீ எப்படா வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிறாரு. அதுக்கு அடுத்ததா ராஜி இருந்துட்டு, "அப்பா டாக்டரு உங்கள வாக்கிங்லாம் போக சொல்லியிருக்காங்கல்ல, வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இருந்துட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. "இங்க தான் தெருமுனை வரைக்கும் போயிட்டு வரோம். பத்திரமா" அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. ராஜியோட கைய பிடிச்சுக்கிட்டு முத்துவேல் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. இனிமே நீ என்னோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. "என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒன்றும் இல்லைம்மா" அப்படின்ற மாரி சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா சந்தோஷமா கைய பிடிச்சுட்டு நடக்கிறபோது, "நீ எப்படிம்மா எழுதியிருக்க எக்ஸாமு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்ப்பா" அப்படின்ற மாரி ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. "என்ன மாமா இந்நேரத்தில வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லப்பா டாக்குமெண்ட் கொஞ்சம் இங்கேயே இருக்கு. அத எடுத்துட்டு போலான்னு தான்ப்பா வந்தேன்" அப்படின்ற மாரியும் சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "எப்படி இருக்கு?" "நல்லா இருக்கேன்" அப்படின்ற மாரி முத்துவேலும் ஒரு பக்கம் சொல்லிறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நான் உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீயும் உங்க வீட்டாளுங்க கிட்ட போயிட்டு பேசிட்டு இரும்மா. நான் உங்க அப்பாவ பார்த்துக்கிறேன். அப்படின்ற மாரி பாண்டியன் வந்து சொன்னதுனால, ராஜியும் முத்துவேல பாண்டியனோட பொறுப்புல விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ள கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, "இப்ப எப்படி இருக்கு உடம்புன்னு?" சொல்லிட்டு மறுபடியும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. முத்துவேலும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு நம்ப பாண்டியன் இருந்துட்டு, "உங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்டவுடனே முத்துவேல் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "உங்களுக்கு எப்படி? கதிர் வந்து சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கதிர் வந்து அவன் உசிரே போனாலையும் ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னா, அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். "எனக்கு ஒண்ணும் கதிர் சொல்லல. சென்னையிலேருந்து ஒரு தம்பி வந்திருந்தாருல்ல, அவர் தான் சொன்னாரு" அப்படின்ற மாரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிறாங்க. அதுக்கடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பிறக்கிற குழந்தை கூட தான் 1008 வியாதியோட பிறக்குது. அதுக்காக அந்த குழந்தை பாவம் பண்ணுதுன்னு அர்த்தமா? இங்க பாருங்க, எங்களுக்கு ஒரு கஷ்டன்றபோது நீங்க முன்னாடி வந்து நின்னீங்க. உங்கள நெனச்சா எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்களும் வந்து நிப்போம். அதே மாதிரி நீங்க கதிர எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். அவன் உயிர குடுத்தாவது உங்கள நல்லபடியா அவன் பார்த்துப்பான். அதே மாதிரி கதிர் வேண்டான்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்ன கூட கூப்பிடுங்க. நான் வந்து நிக்கிறேன். எங்க குடும்பமே உங்க பின்னாடி நிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி நான் கிளம்புறேன். ராஜி அத வர சொல்லட்டுமா?" "இல்ல, இல்ல நானே போயிடுவேன்" அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. போரும்போது ஸ்லிப் ஆகுறாரு. பாண்டியன் தான் கைய பிடிக்கிறாங்க. பாண்டியன் வந்து "பத்திரமா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத குமர்வேல் பார்த்த உடனே, "இதுக்கு மேல நாம அமைதியா இருக்கக்கூடாது. உடனடியா நம்ம அப்பா கிட்ட சொல்லிறணும்" அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்ததா அவங்க பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. முத்துவேலும் பாண்டியனும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.